ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் கீதா மகாத்மிய ஸ்தோத்திரத்தின் 4வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தாரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் விநிஸ்ருதா. இந்த ஸ்லோகத்தின் பொருள், கீதா சுகீதா கர்த்தவ்யா, அதாவது கீதையை, அழகாக இனிமையாக இருக்கும் கீதையை தினம் தினம் பாராயணம் செய்வதை ஒரு கர்த்தவ்யமாக, ஒரு கடமையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆதிசங்கரர் கூறுகிறார். கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தாரைஹி, தினம் தினம் கீதையை பாராயணம் செய்தால், அனைத்து சாஸ்திரங்களின், அனைத்து உபனிஷத்துக்களின் சாரமாக இருக்கும் கீதையை பாராயணம் செய்தால், அதன் பிறகு எதற்காக அந்த சாஸ்திரங்களை, உபனிஷத்துக்களை எல்லாம் படிக்க வேண்டும்? ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்குது, அது ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த பெருசாக இருக்கிற விஷயத்தை ஒருத்தர் சுருக்கி சொல்கிறார் என்றால், அந்த சுருக்கி சொல்கிறவர்கிட்ட போய் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போமா? இல்லை அந்த பெரிய விஷயம் எப்படி இருக்குது என்று முழுமையாக அதை போய் கேட்போமா? நிச்சயமாக சுருக்கமாக சொல்லுபவரின் வார்த்தைகளைத்தான் நாம் கேட்போம். அதுபோலவே சாஸ்திரங்கள், உபனிஷத்துக்கள் எல்லாம் பெரிதாக இருக்கும் பொழுது அதன் சாரமாக பகவான் நமக்கு பகவத்கீதையை தந்திருக்கிறார். அப்போது அந்த பகவத்கீதையை தினம் தினம் பாராயணம் செய்த பிறகு சாஸ்திரங்களையும் உபனிஷத்துக்களையும் ஏன் படிக்க வேண்டும் என்று ஆதிசங்கரர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் விநிஸ்ருதா, அதாவது அனைத்து சாஸ்திரங்களின் சாரமாக இருக்கும் பகவத்கீதை, இந்த கீதையை படித்தால் சாஸ்திரங்களையே படிக்க வேண்டாம் என்று கூற வைக்கும்படி எளிமையாக இருக்கும் பகவத்கீதை, பத்மநாபன் என்று அழைக்கப்படும் நாராயணனின் திருமுகத்திலிருந்து தோன்றிய திருவாய்மொழி என்று ஆதிசங்கரர் கூறுகிறார். அதனால் தாமரை போன்ற திருமுகத்திலிருந்து தோன்றிய இந்த கீதை தான் அனைத்து சாஸ்திரங்களின் சாரமாக இருக்கிறது. இந்த அனைத்து சாஸ்திரங்களின் சாரமாக இருக்கும் கீதையை படித்தால் மட்டுமே போதும், அந்த சாஸ்திரங்களை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆதிசங்கரர் கூறுகிறார். கீதா மகாத்மிய ஸ்தோத்திரத்தின் 4வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.